பண்ணியிருந்தாங்க. அவங்க கூகுள் மை பிஸ்னஸ் ரிவ்யூஸ் வந்து அடிக்கடி லாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கூகுள் மை பிஸ்னஸ் மட்டும் அதில மட்டும் ரிவ்யூ வாங்காம மித்தபடி எல்லா இதுலயும் லைக் லிஸ்டிங் சைட்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட் டயல், சுலேகா, அதுக்கப்புறம் ஒரு சில ஏரியாஸ் கோயம்புத்தூர் லிஸ்டிங் சைட்ஸ்லாம் இருக்கும். அதேமாரி சென்னை எந்தெந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்தந்த லிஸ்டிங் சைட்ஸ்லாம் இருக்கும். அந்த லிஸ்டிங் சைட்ஸ்லேயும் உங்களோட ரிவ்யூஸ் வாங்குனீங்க அப்படின்னா வந்து எல்லா இடத்துலையும் உங்களோட பிராண்ட் மென்ஷன்ஸ், பிராண்ட் ப்ரெசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ்லேருந்து ரிவ்யூஸ் வந்து லாஸ்ட் ஆகாது. செகண்ட் திங் என்ன பண்ணணும், செகண்ட் திங் என்னன்னா, ஒரு சில ஜென்யூன் கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க. பட் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சம் கிளிச்சாக அது இருக்கும். நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஒரு இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் தான். நாங்கள் ஒரு 935 ரிவ்யூஸ் வச்சுருந்தோம். இப்போ வந்து ஒரு கூகுள் அப்டேட் வந்தது. நாங்கள் வந்து ஜென்யூன் ரிவ்யூஸ் தான் வாங்கியிருந்தோம். பட் ஆனால் அதில் வந்து ஒரு 40 to 50 ரிவ்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நார்மல் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அடுத்து தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேக் ரிவ்யூஸ் வாங்கினா லைக் ஃபேக் ரிவ்யூஸ் இன் த சென்ஸ் வந்து என்ன சொல்கிறது, புதுசா ஒரு கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 100 மெயில்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃபேக் ரிவ்யூஸ் வந்து பிளாஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட ரிவ்யூஸ் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதேமாரி நீங்கள் ரிவ்யூஸ் வாங்குறது லோக்கல் கைட்ஸ்னு ஒரு இருக்கும். லோக்கல் கைட்ஸ் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து கூகுளுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்ல ரிவ்யூஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ உங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் ரிவ்யூஸ் வந்து லாஸ்ட் ஆகுது, இல்லை கால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் கூகுள் மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.